ஹலோ ஆல் வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே, அதாவது 48 மணி நேரம் கூட ஆகலைங்க. போன மேட்ச் அடி வாங்கி அது குஜராத்ல. அதுக்குள்ள அடுத்த மேட்ச் சேப்பாக்ல ஆர்ஆரோட. பீராக், வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர், தலையோட கடைசி மேட்ச் அது சேப்பாக்ல. சப்போஸ் குவாலிஃபை ஆகலைன்னா அப்படிதான் இட் குட் பி, வி நெவர் நோ. நீங்க கையை விரிச்சிட்டீங்க எடுத்த உடனே. நான் ஒன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ப்ரிவியூ பண்ணும்போது நான் நெஞ்ச முடிச்சேன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு கமின்ஸை பாதிட்டு வர மட்டும் உட்கார வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயம்லாம் இருந்தது, உண்மைதான். ஆனால் இப்ப சிஎஸ்கேக்கு நான் நெஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பீடா. என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது இப்ப நீங்க நெஞ்சே புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ட்விட்டர்ல இருந்து பாக்குறேன், ஐயோ எல்லாரும் இந்த எமோஷனல் போஸ்ட் போடுறீங்களா? டுமாரோ இஸ் கோயிங் டு பி லாஸ்ட் மேட்ச் ஃபார் தல, லெட்ஸ் எம்ப்ரேஸ் இட், லெட்ஸ் செலிப்ரேட் இட். நீங்களும் என் நெஞ்ச பிடிக்க வச்சிட்டீங்களே. அதாவது இங்க பாருங்க, லாஸ்ட் கேம் அன்பார்ச்சுனேட்லி, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தி பாயிண்டட் அவுட் வேர் தி வென்ட் ராங் அப்படின்னு. ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. த பேட்டிங் இஸ் ஸ்டில் ஃபயரிங், தேர் ஸ்டில் குட் டு கெட் டு 200. How are they going to polish their bowling attack is what exactly we need to think about, particularly the destructive top four of Rajasthan Royals. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போது 4 மணி மேட்ச் ஆடுறீங்க, 7:30 மணி மேட்ச் இல்லையா? இத சொல்றதை கேளுங்க. ஸ்பின்ன வச்சு கம்ப்ளீட்டா போங்க. சாம்சன் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் ஆஃப் ஸ்பின், நான் இல்லைன்னு அவர் சொல்லல. ஸ்பின்னரே நம்ப மாட்டேங்கிறாரு பீடா. நீங்க பாத்தீங்கல்ல, ரடேஜாக்கு 2 ஓவர், தாண்டருக்கு 2 ஓவர். பாருங்க, அவர் இப்படிதான் கொடுக்குறாரு ஸ்பின்னர்ஸ்க்கு. ஏங்க, கேக்வாட். அதுக்காக என்ன ஷோல நீங்க மராட்டியில பண்ண சொல்லிட்டு அவருக்கு புரியற மாதிரி பண்ண முடியும்? எனக்கு மராட்டியில தெரியாதுங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இல்ல ஃபைனலி தே மைட் ஹவ் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் வேர் தேர் லேக்கிங் அப்படின்றதுனால 4 மணி மேட்சிங் போது ஐ எம் வெரி வெரி கான்பிடென்ட் தே வில் கோ வித் ஸ்பின் சோக். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரீசன் சொல்லிடுறேன். பட்லரும் ஐ எம் நாட் சேயிங் இஸ் a வீக் பிளேயர் ஆஃப் ஸ்பின், பட் he prefers ஸ்பேஸ். சிமிலர் இஸ் a கேஸ் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால். சாம்சன் ஒருத்தர் தான் யூ prefer ஸ்பின் ahead of பேஸ். அட்டி பின்னிடுவாரு லென்த் கத்துல. அது பண்ணீங்கன்னா பராகும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆவாரு. அவங்க அதுக்கப்புறம் எப்படி போவாங்கன்னா, நான் அப்படிதான் யோசிக்கிறேன். துருவ் ஜுரல் இஸ் ஃபிட். துருவ் ஜுரலையும் ஆடிட்டு சுபம் தூபையுமே ஆடிட்டு ட்ரைன் பிரிங் கேஷவ் மகாராஜ் தேர்ட் ஸ்பின்னர் தான் நான் யோசிக்கிறேங்கும் போது, நீங்க யூ ஹாவ் டு கோ வித் ஸ்பின் சோக் இயர். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே காட் டு டூ. இப்ப பாருங்களேன், இப்ப நான் சென்னைக்கு வரேன், எல்லாரும் அதான் யோசிக்க மாட்டேன்றாங்க. 183 ஆவரேஜ் பேட்டிங் டீம், 163 ஆவரேஜ் ஸ்கோர் பேட்டிங் செகண்ட். ஒன்னும் பெருசா இல்லைங்க. மீன் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன 173. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டியூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 212 சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஹையஸ்ட் ஸ்கோர். 213 ஃபார் 4 செகண்ட் ஸ்கோர் எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே, விச் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் சேஸ். இப்ப இங்க உங்களுக்கு எப்படி போனா 4 மணி மேட்சிங் போது நான் சொல்றது இந்த பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நீங்க ஒரு 185 to 190 அடிச்சீங்கன்னா டியூ வராது. யூ காட் மேசிவ் சான்ஸ் டு வின் இஃப் யூ ரியலி ட்ரஸ்ட் ஆன் யுவர் ஸ்பின்னர் டு போல் அட்லீஸ்ட் 12 overs ஆஃப் ஸ்பின்னுங்கும் போது. பவர் பிளேல ஒரு 55 அடிச்சிடணும். செகண்ட் ஃபேஸ் இஸ் அ டேஞ்சரஸ் ஃபேஸ் இன் சென்னை. விக்கெட் கொடுக்காம இருந்துட்டு இந்த தேர்ட் ஃபேஸ்ல ஒரு 45ல 48 வந்துச்சுன்னா, கடைசி ஃபேஸ்ல ஒரு 55ல 60 வந்துடும். டேக்ஸ் யூ பிட்வீன் 185 to 180, விச் இஸ் டெஃபினெட்லி a winning score. சொல்றேன் பாருங்க, பேஸ் போலர்ஸோட எக்கானமி 9.20, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.83. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப போன மேட்ச் என்ன நடந்தது பாருங்க. டிவிகேஎஸ் vs சிஎஸ்கே. சிஎஸ்கே 55 ஃபார் நோலாஸ் பவர் பிளேல. அவங்க 52 ஃபார் 1. போத் ஆஃப் த டீம் has got start. நம்ம சொன்ன அந்த 7 to 10ல பாருங்க, 7 to 10ல சிஎஸ்கே 16 ஃபார் 3, அவங்க 44 ஃபார் 1. அங்க எடுத்த அந்த அட்வான்டேஜ் தான் டிவிகேஸ் பீட் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ்ல அவங்க 39, சிஎஸ்கே 31. கடைசி ஃபேஸ்ல இன்ஸ்பைட் ஆஃப் தி ஸ்டம்பிள் சிஎஸ்கே ஸ்கோர் 60. தே நீடட் ஒன்லி 28. அது ஈஸியா அடிச்சிட்டாங்க போது 7 to 10 இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். 7 to 10ல நீங்க யாரங்க போடுவீங்க? ஸ்பின்னர்ஸ் தாங்க போடுவீங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட மாட்டீங்க. தட் இஸ் ரீசன் ஐம் சேயிங் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் 5 ஓவர்ல 44 லாஸ்ட் டைம். பிவிகேஸோட ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ்ல 33 ஃபார் 4. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளேயிங்ல அவங்க எப்படி போகணும்னா, ராணேவும் வேண்டாம், சச்சின் ரவீந்திராவும் வேணாம். கோவித், ருத்துராஜ், மொயின் அலி, டேரல் மிச்சல், சிவம் தூபே, சமீர் ரிஸ்வி, ஜடேஜா, தோனி, சாட்னர், ஷார்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஒரு சப்ஸ்டியூட் ஹேஸ் டு பி சிமர்ஜித் சிங் ஆர் அஜிங்கியா ராணே, பேஸ்ட் ஆன் வேர் யூ ஆர் பிளேஸ்ட். உங்களுக்கு ரியலி ஒருத்தர் பேட்ஸ்மேன் ஆடணும்னா அஜிங்கியா ராணே வச்சுக்கோங்க, இல்ல சிமர்ஜித் சிங் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற காம்போசிஷன் பாத்தீங்கன்னா ருத்துராஜ், மோயின், டேரல் மிச்சல், சிவம் தூபே, சமீர் ரிஸ்வி, ஜடேஜா, தோனி, சாண்ட்னர்,
ஷார்துல் தாக்கூர் இத்தனை பேரால பேட்டிங் ஆட முடியும். தீக்ஷானா, தேஷ்பாண்டே, ஷார்துல் தாக்கூர், சாண்ட்னர், ஜடேஜா, மொயின் அலி, டேரல் மிச்சேல், சிவம் தூபே இத்தனை பேரால போலிங் போட முடியும். சிமர்ஜித் சிங் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூட், ரஹானே இன்னொரு ஆப்ஷன் பேட்டிங் போலிங் கவர் பண்றதுக்கு. இதை விட பெஸ்ட் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ராஜஸ்தான் எப்படி போவாங்கன்னா ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், பராக், துரு ஜுரல், ஷிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, அஸ்வின் ஆவேஷ் கான், உங்களுக்கு போல்ட், சந்தீப் சர்மா அண்ட் சஹல் இவங்க இப்படிதான் போவாங்க. இல்லைன்னா அந்த ஆவேஷ் கான் பதில there is a chance that they might bring it Kuldeep Sen. அது ஒரு இது யோசிப்பாங்க. their impact sub is going to be Keshav Maharaj. So this is going to be the best playing 11 for them. If you see the first 4 ஓவர் இந்த டாப் ஆர்டர் எதுவும் பிரச்சனை பண்ணாம ருத்துராஜ் கெய்க்வாட கீழே இருக்கிறேன், நம்பர் 3 இருக்கிறேன், அது எதுவும் பண்ணாம இவங்க போனாங்கன்னா நான் சொல்ற காம்பினேஷன் ருத்துராஜ், மோயின், டேரல் மிச்சேல், சிவம் தூபே அங்க கம்பேர்ட் டு ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், பராக் அப்படிங்கும் போது ஷியர்லி பிகாஸ் ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் டெஃபினட்டா உங்களுக்கு இருக்கு. பராக் இஸ் இன் டாப் ஃபார்ம், சாம்சன் இஸ் இன் டாப் ஃபார்ம், பட்லர் இஸ் ஆல்சோ டூயிங் வெல். ஜெய்ஸ்வால் அந்த அளவுக்கு அடிக்கலன்னாலும் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். இங்க ருத்துராஜ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. நான் சொல்ற மொயின் அலி இஸ் a குட் பிளேயர். லாஸ்ட் கேம் he performed. ஓப்பனிங் இறக்குவாங்களா தெரியாது. மிச்சேலும் லாஸ்ட் கேம் நல்லா ஆடினாரு. சிவம் தூபே ஒரு 3 மேட்ச் குவைட்டா போயிருக்காரு. இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் பேக், பட் ஸ்டில் ஆர்ஆர் ஹஸ் காட் தி எட்ஜ். அதுக்கப்புறம் இந்த லேட் ஆர்டர் பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி, ஜடேஜா, தோனி, சாண்ட்னர், ஷார்துல் தாக்கூர் ஆல் கேன் பேட். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஹெட்மயர், துரு ஜுரல் இஸ் டேஞ்சரஸ், சுபம் தூபே இஸ் டேஞ்சரஸ், அஸ்வின் கேன் ஆல்சோ பேட் அப்படிங்கும் போது அங்க தி பேட் டீப். தோனி ரொம்ப லேட்டா வர்றாரு அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க பார்க்கும்போது சமீர் ரிஸ்வி இஸ் நாட் பீன் அமங்ஸ் ரன்ஸ் பட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். பெருசா நான் அடிச்சு எதுவும் எட்ஜ் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற மாதிரி தீக்ஷானா, சாண்ட்னர், ஜடேஜா பிளஸ் அடிஷன் மொயின் அலி கம்பேர்ட் டு யஜுவேந்திரா சஹல் அன்பார்ச்சுனேட்லி இஸ் பீன் லீக்கிங் ரன்ஸ். அஸ்வின் போன மேட்ச் நல்லா போட்டிருக்காரு, பட் இஸ் ஆல்வேஸ் டன் வெல் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே அப்படிங்கும் போது நம்ம சொல்ற ஸ்பின் அட்டாக் ஆனா டெஃபினெட்லி தே காட் மோர் பொட்டன்ட் தட் இஸ் சிஎஸ்கே அண்ட் தேர் பிளேயிங் a 4 o'clock game which is going to be pitch is going to be a little bit slower. இங்க impacts of Keshav Maharaj வரலாம். Still I will feel in the match where they really have to win to keep their chances alive. என்ன பொறுத்த வரைக்கும் எட்ஜ்னு பாத்தீங்கன்னா 51-49 எட்ஜ் டு சிஎஸ்கே. இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா இல்லையா ராயல்ஸ் வேலைக்கு ஆகுது. நேற்று வந்து கொல்கத்தா ஜெயிச்சுட்டாங்க, அதனால அவங்க விட மாட்டாங்கன்றீங்களா? இல்ல நான் ராயல்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ராயல்ஸ் இனிமே சொல்லாதீங்க, சொன்னா தோக்குதுன்னு. நான் ராயல்ஸ் சொல்லல. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஜெயிச்சு 14 பாயிண்டோட அந்த ஆர்சிபி மேட்ச் ஒரு நாக் அவுட் மேட்சா தான் சென்னை போறாங்க அப்படின்னு தோணுது. நாளைக்கு ரொம்ப க்ளோஸா லாஸ்ட் ஒரு பினிஷ் சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நார்மலா எட்ஜ் மட்டும் தான் கொடுப்பீங்க. இப்ப ஸ்கிரிப்டே என்ன அப்படின்றது கரெக்டா சொல்லிட்டீங்க. கடைசி ஓவர் அப்படின்னு இப்ப வந்துட்டு இப்ப நீங்க வந்து ஃபேண்டசி அப்படின்னு கேக்குறீங்க. இங்க வந்துட்டு பட்லர், சாம்சன், பராக் 3 பேருமே அப்படியே பிக் பண்றீங்க. 3 பேர்ல 2 பேருக்கு படத்துக்கு சான்ஸ் இருக்கு. ருத்துராஜ், தூபே பிக் பண்றீங்க. அதுக்கப்புறம் நம்ம லார்டு, துஷார் தேஷ்பாண்டே. சோ என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக், சிவம் தூபே, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா மீதி 5 முடிச்சு வச்சிருங்க. ஓகே, இப்ப நீங்க ஜெய்ஸ்வால் சொல்லல. சொல்லல. ஜெய்ஸ்வால் நம்மளுடைய மண்ணின் மைந்தர் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட் 3 பேர் சொல்றேன் ஆர்ஆர்ல. இந்த சைடு வந்து வியூவர்ஸ் என்ன எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, அஜிங்கிய ரஹானே தான் அவங்க ஆட போறாங்க. அஜிங்கிய ரஹானே ஒரு 30-40 அடிக்கதான் போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கெய்க்வாட், சிவம் துபை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, வேற யாரும் எனக்கு இல்ல. மித் சாண்ட்னரை கரெக்டா யூஸ் பண்ணா மித் சாண்ட்னர் நிறைய பாயிண்ட் கொடுப்பாரு போயிடா. கண்டிப்பா அவரே எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா, சாண்ட்னர் ஜடேஜால ஒருத்தர் நீங்க வியூவர்ஸ் எடுத்துக்கலாம். இதான் என்னுடைய பிக். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? I also rate Rahane. இப்போ ஒன்னே எப்படின்னா whatever the outside noise that is going, unfortunately is not being consistent in scoring. இவங்க மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொன்னீங்க, நீ எடுத்த உடனே அடிக்க போகாத, அது உன் டெம்ப்ளேட் கிடையாது, இன்னிங்ஸ் செட் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் கிழிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு சொன்னோம். அவர் டெஸ்பரேட்டா அடிக்க போறாரு. அவரோட ப்ளூ பிரிண்டே இல்லைங்க, அதனாலதான் அவுட் ஆறாரு. ருத்ராஜ் எப்படி ஆடுறாரு, அந்த மாதிரி பேட் பால்ஸை பனிஷ் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு 6 ஓவர்ல ஒரு 47க்கு நோலா ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கடார் முடார்னு பின்னிடுவாங்க. அதுக்கப்புறம் 200 வந்துடும். 200 வந்ததுன்னா டே கேம்ல
ஈவன் இஃப் யூ பேட் ஃபர்ஸ்ட் யூ கேன் டிஃபெண்ட் போது ஒரே ப்ராப்ளம் வித் ரானேஸ் அதான். இன்னொரு மிச்சல் சாண்டனரோட குதிரை சொன்னீங்க. அவர் முதல்ல 4 ஓவர் போடணும். ஒரு 4 ஓவர் போட்டா டெஃபினட்டா 2 விக்கெட் எடுத்துருவாரு. 4 ஓவர் போடணும் மேல ஃபீட்டை யூஸ் பண்ணி அடிக்க போவாங்க. சாண்டர்னா நீ இறங்கி வந்து அப்படி காத்துல மிதக்க விட்டுருவாரு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் கமிங் ஆன் அ லூசிங் ஸ்ட்ரீக். Chennai is also coming back after thorough beating against GT, but they know the importance of this game rather than going into a match which is going to be literal knockout against RCB. Chennai will raise their game and it is needed. That is what you have also said. Let us see what is in store in this game. Until we entertain you with yet another episode of IPL Review or Preview, thanks a lot and bye-bye.